ஹாய் வைப்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சென்னையிலேருந்து திருத்தணி போக போகிறோம். இது உங்கள் தான் என் ஃப்ரெண்டு சுமித்ரா. ஃபஸ்ட்டு விலாகு, ஃபஸ்ட்டு ட்ராவல். நானும் சுமித்ராவும் சேர்ந்து சென்னை டு திருத்தணி போக போகிறோம். கரெக்டாக இருக்கோ? கரெக்டாக்கா? கரெக்டாக இருக்கு. ஒரு ரைடர்னா ஸ்டெயிலாக ஜாக்கெட் பேண்ட்லாம் போட்டு பூட்லாம் போட்டு போவாங்க. ஆனால் கோப்ரோ ஹிமாலயனில் காவி வேட்டி கட்டிட்டு பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு அதெல்லாம் தொங்கட்டா கம்மல் போட்டுக்கிட்டு லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு ஊர் திருவிழாவுக்கு போகிற மாதிரி கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. ஹிமாலயனுக்கு வந்து சோதனை. காவி வேட்டி, கழுத்தில் மாலை, காவி வேட்டியில் பச்சை வேஷ்டி. இந்த ட்ரிப்பை பற்றி கலர் தெரியாது, கண்ணு தெரியாது. ரொம்ப முக்கியம். நீங்கள் தான் காமெடி, நான் காமெடி இல்லை. நம்மளை டேமேஜ் பண்ணுறோம். இன்னும் மொபைல் மவுண்ட் மட்டும் வாங்கணும். சரி பாய். சரி மாஸ்டர், பாய். பாய் போய்ட்டு நம்ம இப்போ இங்கேருந்து நம்ம சென்னையிலேருந்து கிளம்பியாச்சு. சென்னையிலேருந்து கிளம்பி இப்போ எங்கே இருக்கோன்னா ஹைவேஸ் கிட்ட, மதுரவாயில் ஹைவேஸ் கிட்ட இருக்கும். இங்கேருந்து ட்ராவல் பண்ணி திருத்தணி வரைக்கும் போக போகிறோம். இது வரைக்கும் திருத்தணி போனதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். நானும் சுமித்ராவுமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க என் கூட. இந்த ட்ராவல் ஏன் எதுக்கு அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலாக நான் வந்து மாலை போட்டிருக்கேன். மாலை போட்டுட்டு இதில் வந்து இந்த முருகரோட 6 படை வீடுன்னு சொல்லுவாங்கள்ல, பழனி, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், இந்த மாதிரி எல்லா கோயிலுமே கவர் பண்ணலாம்னு சொல்லி அப்படி யோசிச்சுருக்கேன் நான். ஸோ அதனால் நான் சென்னையிலே இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கனால ஃபஸ்ட்டு திருத்தணியை நம்ம போய் பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ திருத்தணி போகிறனால சுமித்ராவும் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி, சுமித்ரா நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்களுமே அவங்களுக்கு சாமி கும்பிடுவாங்க, ஆனால் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பக்தியாக அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. நார்மலாக சாமி கும்பிடுவாங்க, அந்த மாதிரி தான். சரி அவங்களும் வரேன்னு சொல்லிட்டாங்க. சரி வாங்க போகலாம், நம்ம 2 பேருமே சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்புனது தான் இந்த திருத்தணி பிளான். ஒரு 5 o'clock 5:30 சொல்லி கிளம்பலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அது அப்படி கிளம்ப முடியல. கிளம்புறதுக்கு ஒரு 7:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா நைட்டு தூங்க லேட் ஆகிடுச்சு. தூங்கி எழுந்துச்சி அதுவும் 2 பேரும் கிளம்பணுமா, அதனால் இன்னுமே கொஞ்சம் டைம் ஆனதுனால கரெக்டாக நாங்கள் பிளான் பண்ண டைமுக்கு எங்களால் கிளம்ப முடியல. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிடலாம் அப்படின்னு சொல்லி 7:30 தானே ஆகுது, போயிடுவோம் நம்ம அப்படின்னு நினச்சா, அங்கே தாங்க இருந்தது சீனு. டிராஃபிக் ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாகவே டிராஃபிக் தான், அங்கே இங்கேயும் பயங்கர டிராஃபிக். அதேமாதிரி காலையிலே வெயிலுமே செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் போகிறதுக்கு, எங்களை வர வைக்கிறதுக்கு எல்லாமே தயாராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். டிராஃபிக்காக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டாங்க எங்களுக்காக. ரைட்டா நேரா எப்படி தானோ நேராக போயிட்டு திரும்பி சுற்றிட்டு வந்துருக்கணும். ஸ்ட்ரைட்டா இல்லை, அதுவா இதுவா? ரெண்டும் ஒரே வழி தான். போய் அதில் தான் போய் சேரப்போகுது. குழந்தை வச்சுட்டு ஆட்டோவில் எவ்வளோ வேகமாக போடுறாரு இப்போ பாரு. அதே ரோடு. இந்த இடத்துல சுமித்ராவை பற்றி ஒன்று சொல்லி ஆகணும். அவங்க எப்போதுமே அவங்க எடுக்கிற முடிவில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இப்போ எனக்கு வழி சொன்னாங்க பாருங்கள், அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டுன்னுவாங்க, அப்புறம் ஸ்ட்ரைட்டாக போகும்போது இல்லை லெஃப்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போகிற டைமில் அது ஒரு மாதிரி ஜாலியாகவும் இருக்கும், சம்டைம்ஸ் கோவம் வர மாதிரி இருந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவாங்களா. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க சொன்னது, ஐயோ நம்ம அவசரப்பட்டு சொல்லிட்டோம் அப்படின்னு. அதை நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஜாலியாகிடும், அப்படியே ஹாப்பி ஆகிடுவேன். இந்த அக்காட்ட கேட்டுரும். அண்ணா கோவிலுக்கு எப்படின்னா போனோம்?
அதே தான் காட்டுதா? அப்புறம் ரைட்டு காட்டுதா? இது இதான். அப்புறம் இன்னும் ஊருக்குள்ளே வந்து சுற்றுது. அப்படி இப்படி அங்கங்கே சுற்றி கடைசியாக திருத்தணி வந்து சேர்ந்தாச்சுங்க. இப்போ கோவிலுக்கு முன்னாடி தான் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள கடையில் ஹெல்மெட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் கோவிலுக்கு மேலே ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நல்லா இருந்துச்சுங்க. கீழேருந்து பார்க்கும்போது என்னடா கோவில் ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஆனால் அப்படி இல்லவே இல்லை. ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் தான் பார்க்க இந்த மாதிரி இருந்துச்சு. உள்ளே போக போக பார்த்தோன்னே அந்த தூரத்தில் கோபுரம் தெரிஞ்சிச்சுங்க. செம பெருசாக இருந்துச்சு கோபுரத்தை பார்க்கும்போதே. திருத்தணி வந்துட்டோம் நாங்கள். திருத்தணிக்கு இப்போ தான் வந்து ரீச் ஆகி ஏறுறதுக்கு ஆரம்பிக்கிறோம். இதுதான் அந்த வழி. உங்களுக்கு இந்த கோவில் தெரியுமானா இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு காட்டுறேன். தெரியுது பாருங்கள், உங்களுக்கு கோபுரம் தெரியுதா? ஒரு தெரில எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரில. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் ஏறிடுவேன்னு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு கோவில் 6 கோவிலில் முதல் கோவில் திருத்தணி வந்திருக்கோம். இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். இதுக்கு 2 வழி இருக்குது போல். ஒன்று கீழேருந்தும் நடந்து போகலாம், அதுக்கப்புறம் பைக் வழியாக ஏதோ ஹைவேஸ் வழியாக வந்து அங்கே மேலேயும் டைரெக்டாக வரலான்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது கோவில். மண்டபம் மாதிரி கட்டிக்கிட்டு இருக்காங்க. சுப்ஜாமா வேணுமா? வரும்போது இப்போ இப்படி தானே வருவோம், வரும்போது வாங்கிக்கலாம். என்ன கஷ்டமா இருக்கு இதுக்கேவா? இதெல்லாம் ஒரு கஷ்டமா? நீங்க என்னப்பா நல்லா சாப்பிட்டு ஜும்பாடி? நான் அப்படியா 22 வயசு தான் ஆகுது. சரி சரி, நம்ம வந்தாச்சு. திருத்தணி கோயில் மேலே வந்தாச்சு. அதுக்கு பிறகு அங்கேருந்து தான் நடந்து வந்தோம். அங்கேருந்து இருக்கு பாரு கார் வர வழி. இதுதான் கார் வர வழி. பா, இங்கே வந்து ஒரு கியூ போயிட்டுருக்கு. அந்த க்யூவில் நடந்து போனோம்னா சுற்றி சுற்றி வருது. சுற்றி போயிட்டு அடுத்தது போய் முருகனை பார்க்கணும். நாம் இப்போ வந்து 6 படையில் எந்த வீட்டுக்கு வந்திருக்கோம்னா 5ஆம் வீட்டுக்கு வந்திருக்கோம். 5ஆம் படை வீடு. நம்ம எங்கே வந்திருக்கோம்? அடுத்து எங்கே போக போகிறோம்? சாமி பார்த்தாச்சா? சரி சரி. சாமி என்ன சொல்லுச்சு? சாமியா இந்த மாதிரி என் பேரை சொல்லி வெளியே நிறைய பூமர் போடாதீங்க, ரியாலிட்டியை புரிஞ்சு. தமிழனின் தனி தேவா இளமையே எழிலே அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். உள்ள முருகரை பார்த்துட்டு பயங்கர ஹாப்பியாக வெளில வந்தாச்சுங்க. அவருக்கு இங்கே கீழேருந்து வாங்கிட்டு போன அர்ச்சனை ஜாமான்லாம் வச்சு அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு நானும் சுமித்ராவுமே ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் வந்துட்டோம். இது வந்து 5ஆம் படை வீடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. முருகருக்கு மொத்தம் 6 படை வீடு இருக்குது. அதில் வந்து இது வந்து 5ஆம் படை வீடு. நம்ம இதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்க வந்திருக்கோம். ஏன்னா சென்னையிலேருந்து நமக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் சிதம்பரம் வீட்டுக்கு போயிட்டு மீதி எல்லா வீட்டுக்குமே அப்புறமா போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இங்கே வந்து திருத்தணி வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி கோவிலெல்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சுருக்கேன். இது ஏன் திருத்தணிகை அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னா, முருகன் பெருமாள் வந்து அசுரனை வந்து வதம் பண்ணதுக்கப்புறம் அவரோட கோவம் இருக்கும்ல. இப்போ நம்ம வீட்டில் சண்டை போடுறோம், பயங்கர கோவம் டென்ஷனாக இருந்தால் நமக்குன்னு ஒரு ஸ்பாட் இருக்கும்ல, அங்கே போய் நம்மளோட கோவத்தை வந்து காம் டவுன் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி முருகருக்கு வந்து
இந்த திருத்தணிகைங்க. அவர் வந்து இங்கே வந்து அவரோட கோபத்தை வந்து தணிச்சிருக்காரு. அதனால தான் இதுக்கு பேர் வந்து திருத்தணிகை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வள்ளியை வந்து கல்யாணம் பண்ண இடம் வந்து இந்த திருத்தணிகை அப்படின்னு சொல்கிறாங்கங்க. பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு இங்கே வந்துட்டு. அதுக்கப்புறம் இந்த மலை ஆக்சுவலாக இவ்வளோ ஹைட்லேருந்து பார்க்கும்போது அந்த வீடு அதெல்லாம் பார்க்கும்போது சரியான ஹாப்பிங்க. நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப். ஆக்சுவலாக நான் ஏன் வந்தேன் அப்படின்னா, நம்ம கொஞ்ச நாளாகவே நம்ம மனசும் சரியில்லை. நம்ம செய்கிற வேலையுமே ஆக்சுவலாக வேலை செஞ்சு ரிசல்ட்டு கிடைக்கலன்னா பரவாயில்ல, நம்ம வேலை செய்ய இது பண்ணும்போதுமே நம்ம வேலை எல்லாமே தடைப்பட்டுக்கிட்டே வருது. எனக்கு அது வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நானுமே என்னையே நான் நெகட்டிவாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதனால் நமக்கு ஒரு சேஞ்ச் வேணும், நம்ம எங்கேயாவது ஒரு ட்ராவல் போகலாம் அப்படின்னு சொல்லி நிறையா யோசித்தேன் நான். ஓகே, நம்ம மாலை போட்டிருக்கனால நம்ம இந்த மாதிரி முருகனோட இந்த 6 படை வீடை வந்து கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இந்த திருத்தணிகை வந்திருக்கேன். நல்ல பாசிட்டிவாக இருக்குது, பயங்கர ஹாப்பியாக இருக்குது. பேக் வேணாம், இதுக்குள்ள போட்டுக்கலாம். சின்ன இங்க பாருங்க, சின்னதான் கொடுத்தாங்க புளியோதரை. நான் கேட்டு பெருசா அதுலயே கூட அதே தான் இருக்கு. இலை பெருசு சின்னது கட்டுவாங்க. சாப்பாடு அதிகமா இருக்கும். என்னென்ன வாங்கணும்? புளியோதரை, அப்புறம் லட்டு, அப்புறம் முறுக்கு, அதுக்கப்புறம் வடை, மிளகு வடை, அப்புறம் தேன் கூட. தேன் கூட தான் முறுக்கு, புளியோதரை. அது என்னமோ அந்த கோயிலில் தர புளியோதரை மட்டும் செம்மையாக இருக்குது. எப்படின்னு தெரியல. ஐயோ, உருக்கி கொஞ்சம் இவ்வளோதான் இருக்கும் போல். நிறைய அளவு கட்டி வச்சுருக்கேன். இருந்தாலும் அது கொஞ்சமாக கொடுத்தா தான் டேஸ்ட். எதுவாக இருந்தாலும் நிறைய கொடுத்தா தான் கேட்கறது. சொன்னல கோழித்தர புளியோதரை தான் செம்மையாக இருக்கணும். பயங்கரமாக இருக்கும். மேலே சாமியை பாட்டு வந்தாச்சு. இப்போ என்ன பிளான் பண்ணுறேன்னா, ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு கயிறு கட்டலான்னு பிளான் பண்ணிருக்கேன். இந்த கோவிலில் இந்த பச்சை கலர் கயிறு கட்டிருக்கேன். இன்னும் 5 கோவில் இருக்குது. 5 கோவிலுக்கும் போய்ட்டு ஒரு கலரில் ஒரு கயிறு கட்டலான் இருக்கேன். கடைசியாக இந்த 6 கோவிலையும் பார்த்ததுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட என் கையை காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாரி மறந்ததுக்கு. முருகரை பார்த்தாச்சு. முருகரை பார்த்துட்டு திருத்தணிலேருந்து கிளம்புறோம் சென்னைக்கு. எல்லாம் ஓகே தான். பூ ஒன்று வாங்கி கொடுக்க சொன்னான் அப்படின்னு நேற்று. அதை வாங்கி கொடுக்க மறந்துட்டேன். அதனால் இப்போ வந்து கோச்சிட்டு உக்காந்துட்டு வந்துட்டுருக்கா. முடிஞ்சால் இந்த கண்ணாடியில் தெரியுதான்னு பாருங்கள், எப்படி உக்காந்துருக்கான்னு. உருன்னு தெரியல, எப்படி சமாதானப்படுத்த போகிறேன்னு தெரில. அதுவும் மேலே வந்து அவ்வளோ அவங்க பூக்கடையை பார்த்துட்டு அங்கெல்லாம் சொல்லலை. கீழே வந்து வண்டி எடுக்கும்போது பூ வாங்கி தர சொன்ன ஞாபகம் இருந்துச்சா அப்படின்னு கேட்குற. அப்படி நம்மளுக்கு ஞாபகம் இல்லை, நம்மளுக்கு ஞாபகம் இல்லை, மறந்துட்டோம். அதனால் கோச்சிக்கிட்டா. அப்படி தண்ணி பேக்கில் பின்னாடி இருக்கு. உன் பேக்கில் தூக்கமாக வருதா? இந்த நைட்டு தான் தூங்குனீங்கள? ஒரு மனுஷன் 8 மணி நேரம் தூங்கணும் கரெக்டாக. அதான் 4 மணி நேரம் தான்.
இதே உங்களுக்கு ஷூட்டிங் இருந்தால் தூங்கியிருப்பீங்களா? எப்படி தூங்குவீங்க? எப்படி தான் அரேஞ்ச் பண்ணுவீங்களோ? என்னத்தை அரேஞ்ச் பண்ணுவீங்கன்னு தெரில எனக்கு. ஒரு 80 கிலோமீட்டர் போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளேயே வண்டி தூங்குது. தூக்கம் வந்தால் தூங்க தான் செய்யணும். முன்னாடி இருக்க ஆளு அதுக்கு பேசணும், ஏதாவது பண்ணணும், ஏதாவது அட்வென்ச்சர் பண்ணணும். அட்வென்ச்சர் பண்ணுமா? அதாவது எங்கேயாவது நிற்கணும், கடையில் நிற்கணும், போகணும். கடை இன்னும் இல்லை, வரல. ஏதோ எவனா இருக்கா எவனா செத்தாலும் முன்னாடி இருக்க மைக்கில் பேசிகிட்டே போனால் நான் அப்படி இப்படியே வந்து அப்படி தூங்குவேன். கடைக்கு போகலாம், அடுத்த கடைக்கு தான் போகிறோம். நீ எங்கே வரல? நான் தான் கடைக்கு போகலாம் தான் பார்த்தேன். கடை இன்னும் சரியாக வரல, அதனால போகலாம். ஏறுங்க, மகாராஷ்டிராலே கொண்டு போய் விட்டுடுறேன் உங்களை. மகாராஷ்டிராவா ராஜஸ்தானா சொந்த ஊர் சொல்லுங்கள், அங்கே போய் விட்டுடுறேன். எங்கே மகாராஷ்டிரா போகிறீங்களா ராஜஸ்தான் போகிறீங்களா? தூங்கு மூஞ்சி, ஒரு 10 நிமிஷத்துக்கு தூங்க மாட்டேன்னு சொல்லு. 10 நிமிஷத்துக்கு தூங்க மாட்டேன்னு சொல்லு. என்ன அதுக்குள்ள திரும்பி தூங்குற? அடியே, என்ன அதுக்குள்ள தூங்குற? என்ன நொல்ல? ஜூஸ் இருக்கா கேளு? ஜூஸ் இருக்கா கேளு? ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்கா கேளு? வந்துட்டோம், கோவிலேருந்து கிளம்பி பாதி தூரம் வந்துட்டோம். பாதி தூரம் வரதுக்குள்ளே இங்கே ஒருத்தவங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னு சரி சொல்லிட்டு தண்ணி கொஞ்சம் கொடுத்து மூஞ்சி கழுவிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த 10 நிமிஷம் திரும்பி தூக்கம் வந்துடுச்சு. அதனால் மோர் குடிக்கிறதுக்காக வந்துருக்கோம். இங்கே பாருங்க, தூங்கிக்கிட்டு பேசினா தானே எதுவும் பேச மாட்டேன். வண்டி ஓட்டுட்டே வந்தால் எப்படின்னா அப்புறம் வண்டி ஓட்டும்போது எப்படி பேசிட்டு வருவாங்க ஹெல்மெட் போட்டிருக்கும்போது? அதில் தூங்கும் மூஞ்சிக்கு ஒரே தூக்கம் வருதா, அதனால சரின்ட்டு இங்கே கடையில் நிறுத்து, இங்கே மோர் குடிக்க வந்துருக்கோம். அப்போது அப்படியா? சரி. அப்போ மோர் குடித்து தூக்கம் வருதா இல்லையான்னு பார்ப்போம். மோர் குடிச்சாலாச்சும் தூக்கம் கலையுதான்னு பார்ப்போம். எல்லாம் வளர்த்து வச்சுருக்காங்க பிள்ளைய. எப்படி உன்னை கூப்பிட்டுட்டு லாங் டிரைவ்லாம் போகிறது? அது சரி. சரி விடுங்க, கொஞ்சம் மண்டை குழம்பிடுச்சு, பார்ப்போம். சைலன்சரா எடுத்து சுருட்டி வேற வைக்கிற. வாங்க போலாம். நல்லா இருந்துச்சு தர்ஷன். நல்லா ராஜு பாய், வாங்க வணக்கம். ஒரே தூக்கம், அடிச்சு எழுப்பி கூட்டிட்டு வந்தேன். எனக்கு பின்னாடியா தூக்கமா இருந்தா என்ன பண்றது? அப்படின்னா சும்மா தூக்கம் வரணுமா செய்யாதா? அல்ல சமையல் செய்ய போறா. தோசை பெரிய கல்லு.
தட்டு இப்போ என்னோட அதுல எங்க உட்காந்து. இது வந்து நான் எங்க விட்டேன், எங்க நம்ம எங்கேயுமே நிக்கவே இல்லைல்ல. வரல போட்டு வெயிட் ஆகும் வாங்க கடையிலே ஞாபகம் வச்சுட்டு வந்துங்க. அப்படிதான் நினைக்கிறேன் நான். பாப்பா என்னைக்கு தான் நீ கரெக்டா ஒரு பொருள் எடுத்தா நீ கரெக்டா இவங்க தான் எல்லாத்தையும் கையில கூட நான் வாங்கிக்கிறேன், நீங்க தான் வாங்கிட்டு வந்தீங்க. நான் எங்க நான் வாங்கிட்டு வந்தேண்ணா, நான் கம்மல் வாங்குற இடத்துக்கு போயிட்டேன். நான் தான் அது வாங்கினேன். எது வாங்கினேன்? நீ வாங்கி என்ன பண்றது? ஒரு கம்மல் கூட போடாம கோயில் போயிருக்க மேல ஒரு மணி போடல இப்படியா போவாங்க? ஒரு கோயில் போட்ட வெயிட் இருக்கு. பாவாடை சட்டை போட்டா இப்படிதான் போவாங்க. எப்படி போவாங்க சொல்லு? கடையில வாங்க வளையல் போட்டா இங்க வந்து கிளவுஸ் போடாம வளையல் எடுத்து உள்ள வச்சாச்சு. கம்மல் போடுனா வெயிட்டா இருக்கு, ஜூஸ் குடிக்கும்போது அவுத்து வச்சாச்சு. எல்லாம் கூட வந்தியா பாத்தியா? ஒரு கம்மல் இருக்கு, ஒரு கம்மல் போட்டு ஒரு கம்மல் போடாம போவானா பைத்திய காட்சியா? இப்ப எப்படி காயமா பாருங்க. இந்த காதல் இல்லையா? இந்த காதல் இல்ல, உள்ள எடுத்து வச்சிருக்கேன். நீ எடுத்து யாருக்கு பேக் காட்டுங்க ஒரு நிமிஷம். என் பேக்ல என்ன இருக்கு? என் பேக்லாம் ஒண்ணுமே கிடையாது. தலை கீழே கொட்டினாலும் எதுவும் இல்லை. உள்ள சலசல என்ன சவுண்ட் கேக்குது? சல சலன்னு இதெல்லாம் என்ன சல சலன்னு கேட்காம சல சலன்னு கேட்குமா? காட்டுங்க நான் பாக்குறேன். அட இல்ல, காமிங்க. என் மேல நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை தான் வாழ்க்கை. எனக்கு வாழ்க்கை வேணாம். வேட்டி அவுக்காத. பேக் கொடுங்க. கொடுங்க ஒரு நிமிஷம் காட்டுங்க. நான் இல்ல. சரி நான் அதை பார்த்து இல்லைன்னு முடிவு பண்ணிக்கிறேன். தாங்க நிஜமா இல்ல. உள்ள சலசலன்னு சல சலன்னு ஒண்ணும் இல்ல. அது என்ன இருக்கு? பேக் கவர் இருக்கு, என்ன இருக்குன்னு பாருங்க. இருக்கு. அவன் சொல்றேன் இருக்கு. பாரு ஹெட்போன் இருக்கு. ஏன்ட்ட எப்படி இருக்கும்? நீங்க தலைவலி. அல்லதான் காமிங்க. இதெல்லாம் இப்ப எடுத்தனா திரும்பி கீழே தான் போடணும். இதுல இல்ல, கீழே போட்டுறாங்க. ஓப்பனா இருக்கு. சந்திரமுகியா மாறுற தருணம். ஹாய் வைப்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு சாரி. இந்த முருகன் சீரிஸ், அதாவது திருத்தணி வீடியோ, அப்புறம் இந்த 6 படைகள் வீடியோ இது ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலேவாக ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம முருகரை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. மீண்டும் ஒரு காவியம்னு சொல்லிட்டு ரோடாக்ஸ் என்டர்டைன்மெண்ட் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை மறக்காமல் போய் எல்லாருமே பாருங்கள். அப்புறம் வித்தவுட் என்டர்டைன்மெண்ட் யூடியூப் சேனலில் GSD கோல்டு சில்வர் டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடியான ஒரு வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதையுமே எல்லாருமே பாருங்கள். அப்புறம் Z5ல பூசி முனுசாமி வீரப்பன் அப்படின்ற ஒரு வீரப்பனோட வெப் சீரிஸில் நான் அவரோட தம்பி அர்ஜுனன் ரோல் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதையுமே நீங்கள் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத எனக்கு இந்த திருத்தணி வீடியோவில் கமெண்ட்டாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த திருத்தணி வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்ற விஷயங்களுமே நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மறக்காமல் விக்கி வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. தேங்க்யூ வைப்ஸ்.